இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே தாத்தா கேட்குறாரு, அதாவது விஜயோட தாத்தா கேட்குறாரு, எங்கே காவேரி காவேரி எங்கேன்னு விஜயை போட்டு தொல்லைப்படுத்துகிறாரு. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டில் போய் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது காவேரி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுது. வந்து எங்கே பார்த்தாலும் தேடும்போது அங்கே வந்து லெட்ரு எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இனிமேல் என்னை தேடாதீங்க, ஆனால் தாத்தா தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவார். நான் வந்து நிச்சயதார்த்த தடை பண்ணதுனால வந்து நான் வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு கண் கலங்குறார் விஜய். இப்போ விஜய்க்கு வந்து காவேரி மேலே காதல் வந்துருச்சு. உடனே யார்கிட்ட நம்ம கேட்கலாம், காவேரி எங்கே போயிருக்கான்னு யார்கிட்ட கேட்கலாம், நிவின்கிட்ட கேட்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறேன். சரிப்பட்டு வராது, அவன்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு காரை எடுத்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. எங்கேயுமே கிடைக்கல காவேரி. அப்போ காவேரியோட ஃப்ரெண்டு வீட்டில் கேட்கும்போது ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவள் ஒரு சமயம் கொடைக்கானல் போனாலும் போயிருப்பா சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடைக்கானல் கிளம்புறாரு விஜய். போகிற வழியெல்லாம் ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாரு. யாருக்குமே தெரியலைன்றாங்க. இங்கே காவேரி வந்து கொடைக்கானலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இல்லாமல் வேறு வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் கண்டுபிடிச்சிட்டா அவர் வந்து காவேரி வந்து ரொம்ப மிஸ் பண்ண விஷயத்தையெல்லாம் சொல்லுவார். இப்போ சொல்லிவிட்டு ரொம்ப அவங்க வந்து பின்னாடி வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. காவேரியை பார்த்தியா அப்படின்ட்டு. இல்லை தாத்தா, நான் இந்த கொடைக்கானல் போயிட்டுருக்கேன், எங்கே தொலைச்சனோ அங்கே போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற தாத்தா கொடைக்கானல். நீ காவேரியோட தான் வந்தால் வரணும், இல்லாட்டி வரக்கூடாது. என்ன பண்ண நீ அவளை, என்ன மறுபடி திட்டிக்கிட்டே இருந்தியா நீ அப்படின்னு ரொம்ப சத்தம் போடுறாரு. இப்போ வந்து அவர் கொடைக்கானல் வந்துட்டார். கொடைக்கானல் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. கொடைக்கானல்லே இல்லை காவேரி. அதாவது அவங்க கொடைக்கானலில் தான் இருக்காங்க, ஆனால் வேறு வீட்டில் இருக்காங்க, இவரை தேடி வருவாருன்ட்டு. அங்கே போய் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கே தேடிக்கிட்டே இருக்கிறாரு கொடைக்கானலில். அப்போ வந்து யாரோ போகிற மாதிரி இருக்குது. பின்னாடி பார்க்கும்போது காவேரி மாதிரி இருக்குது. போய் பார்க்குறாரு, ஆனால் காவேரி இல்லை. உடனே கேட்குறாரு, இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு ஃபோன் காமிச்சு கேட்குறாரு. இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க காவேரி. என்ன பண்ணுறாரு விஜய்ன்ட்டு, நம்மளை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காவேரி போயிட்டாங்க. ஆனால் மறுநாள் வந்து சந்திக்கிறார் காவேரியை. போயிட்டே இருக்கும்போது காவேரியை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு போய் அடிக்கிறார். நீ எங்கே போன, என்ன ஆனேன்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லு பார்ப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு விஜய்.